சென்னை கோயம்பேட்டில் செயல்படும் 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை தமிழக முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்வதற்காக கோயம்பேடு வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முனாஃப். வணக்கம். ஆய்வு குறித்தான விவரங்கள் என்ன? சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் 3வது நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை தமிழக முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக நாளொன்றுக்கு 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை தான் தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கடந்த 7 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் சுத்திகரிப்பு நிலையத்தில் தற்போது பின்பற்றப்படும் சுத்திகரிப்பு நடைமுறைகள் மற்றும் அவற்றின் செயல்திறன்கள் குறித்து அதிகாரிகளுடன் தமிழக முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்திருக்கிறார். மேலும் இந்த நிலையத்தினுடைய செயல்பாடுகளை மேலும் மேம்படுத்துவது, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்தும் முக்கிய ஆலோசனையை தமிழக முதலமைச்சர் அந்த ஆய்வில் நடத்த இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகரத்தின் நீர் தேவையை சமாளிக்க இத்தொழில்நுட்பத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா உள்ளிட்ட விஷயங்களை தமிழக முதலமைச்சர் விஜய் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரக்கூடிய 3 சுத்திகரிப்பு நிலையத்தை முதலமைச்சர் விஜய் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்.